அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு சிறிய கிராமத்திற்கு செல்வோம். அங்கு பாத்திமா என்ற பெண் வாழ்ந்தாள். பாத்திமாவின் குடும்பம் மிகவும் ஏழ்மையாக இருந்தது. அவளுடைய தந்தை அஹ்மது, தாய் ஆயிஷா, மூத்த சகோதரர் யூசுப் அனைவரும் கஷ்டப்பட்டு வாழ்ந்தனர். அஹ்மது வேலி பழுது பார்ப்பதோ சந்தையில் பொருட்களை சுமப்பதோ செய்து சிறிது பணம் சம்பாதித்தார். ஆயிஷா வெயிலில் உட்கார்ந்து காய்கறிகள் விற்று சிறிது பணம் ஈட்டினார். ஆனால் யூசுப்புக்கு வேலை கிடைக்கவில்லை, ஏனெனில் அவனுக்கு அனுபவம் குறைவாக இருந்தது. இந்த குடும்பத்தின் வாழ்க்கை எளிதாக இல்லை. ஒருமுறை வாடகை செலுத்த பணம் இல்லாததால் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டனர். ஒரு பழைய அறையில் மழை பெய்யும் போது மறைய இடமின்றி அவர்கள் தெருவில் வாழ்ந்தனர். இருப்பினும் அகமதும் ஆயிஷாவும் கல்வியின் முக்கியத்துவத்தை ஒருபோதும் மறக்கவில்லை. பணம் வரும் போகும், ஆனால் அறிவை யாரும் பறிக்க முடியாது என்று அகமது எப்போதும் கூறுவார். அதனால் உணவோ அல்லது உடையோ இல்லாவிட்டாலும் பாத்திமாவையும் யூசுபையும் மதரசாவிலும் பள்ளியிலும் படிக்க அனுப்பினர். பாத்திமா பள்ளியில் மிகவும் சிறந்த மாணவியாக இருந்தாள். பசியை பொறுத்து வறுமையை வென்று அவள் படித்தாள். ஒரு நாள் அவளுடைய கடின உழைப்புக்கு பலன் கிடைத்தது, ஒரு உதவித்தொகை. அது அவளுடைய வாழ்க்கையை மாற்றியது. கிராமத்தை விட்டு பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து படித்து ஒரு நிறுவனத்தில் காசாளராக வேலை பெற்றாள். ஊதியம் அதிகமாக இல்லாவிட்டாலும் அவளால் குடும்பத்திற்கு பணம் அனுப்ப முடிந்தது. இனியெல்லாம் சரியாகும் என்று அவள் நினைத்தாள். ஆனால் பாத்திமாவின் ஏழ்மையான பின்னணி அவளை துரத்தியது. அவள் கனவு கண்டாள். காதல், கணவன், குழந்தைகள், மகிழ்ச்சி நிறைந்த வீடு. முதலில் சில இளைஞர்கள் அவளிடம் ஆர்வம் காட்டினர், புன்னகைத்தனர், வெளியே செல்ல அழைத்தனர். ஆனால் அவளுடைய குடும்பத்தின் கதையை அறிந்தவுடன் அனைவரும் பின்வாங்கினர். தெருவில் வாழ்ந்த ஒரு பெண்ணை யாரும் திருமணம் செய்ய விரும்பவில்லை. இது பாத்திமாவை வேதனைப்படுத்தியது. யூசுப்புக்கும் இதே பிரச்சனை ஏற்பட்டது. அவனுடைய வறுமை காரணமாக பெண்கள் அவனை நிராகரித்தனர். இதை பார்த்து பாத்திமாவின் இதயம் உடைந்தது. ஒரு நாள் ஆயிஷா ஒரு கடிதத்துடன் வீட்டிற்கு வந்தார். அஹ்மது தீவிரமாக கூறினார், பாத்திமா, ஒரு பணக்காரர் உன்னை திருமணம் செய்ய விரும்புகிறார். அவனது பெயர் ஹாஜி உமர், 60 வயதான கிராமத்தின் மிகவும் பணக்கார மனிதர். பாத்திமா அதிர்ச்சியடைந்தாள். 60 வயது? அவர் என் தந்தையின் வயதில் இல்லையா? அவளால் நம்ப முடியவில்லை. உமரின் கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது, நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாப்பேன். இந்த திருமணம் உனக்கு பாதுகாப்பை அளிக்கும். பாத்திமாவின் இதயம் இறுகியது. அவளுக்கு 23 வயது மட்டுமே. அவள் காதலை விரும்பினாள், மகிழ்ச்சியை விரும்பினாள். ஆனால் அப்போது ஒரு அதிர்ச்சியான விஷயம் அவளுக்கு தெரிந்தது. அகமதுக்கு ஒரு கடுமையான நோய் இருந்தது. சிகிச்சைக்கு நிறைய பணம் தேவைப்பட்டது. அவர்களுக்கு அது இல்லை. பாத்திமாவுக்கு தோன்றியது, தன் குடும்பத்தை காப்பாற்ற இந்த திருமணம் மட்டுமே வழி. அவள் அழுதாள், ஆனால் முடிவு செய்தாள், என் குடும்பத்திற்காக இதை செய்வேன். நிக்காஹ் நாளில் அவள் பச்சை நிற சால்வை அணிந்து முடியை அழகாக ஒதுக்கினாள். உமர் வருவதற்காக பயத்துடன் காத்திருந்தாள். ஒரு கருப்பு கார் வந்தது. அதிலிருந்து ஒரு முதியவர் இறங்கினார். முழுவதும் நரைத்த முடி, சற்று கூனிய உடல். ஆனால் அவனது கண்களில் ஒரு அன்பு இருந்தது. அவர்கள் பேசினர். உமர் அவளிடம் கனிவாக நடந்து கொண்டு அவளுடைய கனவுகளை பற்றி கேட்டார். உன்னை போன்ற புத்திசாலியான பெண்ணை நான் பார்த்ததில்லை என்று அவர் கூறினார். பாத்திமாவின் பயம் குறைந்தது. ஒருவேளை இது அவ்வளவு மோசமாக இருக்காது என்று அவள் நினைத்தாள். நிக்காஹ் நடந்தது. ஒரு வெள்ளை லெஹங்காவில் பாத்திமா மணப்பெண்ணைப் போல ஜொலித்தாள். ஆனால் அவளுடைய இதயம் கனமாக இருந்தது. உமர் அவளை நகரத்தில் உள்ள தனது பெரிய வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். எல்லாம் ஆடம்பரமாக இருந்தது. பெரிய அறைகள், பளபளக்கும் தரை, விலையுயர்ந்த பொருட்கள். ஆனால் பாத்திமாவுக்கு பயம் ஏற்பட்டது. அந்த இரவு அவள் தன் கணவனுடன் ஒரு அறையில் தங்க வேண்டும். ஒரு ஆணுடன் நெருங்குவதற்கு அவளுக்கு அனுபவமே இல்லை. உமர் அவளுடைய பயத்தை புரிந்து கொண்டார். உனக்கு பயப்பட தேவையில்லை, இது உன் வீடு என்று அவர் கனிவாக கூறினார். பின்னர் அவர் குளிக்கச் சென்றார்.
பாத்திமா படுக்கையில் உட்கார்ந்து இதயம் வேகமாக துடித்தது. மணிநேரங்கள் கழித்தும் உமர் திரும்பவில்லை. தண்ணீரின் சத்தம் மட்டும் கேட்டது. என்ன நடக்கிறது என்று அவள் பயந்தாள். திடீரென குளியலறையின் கதவு திறந்தது. அங்கு நின்றவர் ஒரு இளைஞர், உயரமான, வலிமையான, அழகான ஒரு இளைஞர். பாத்திமா அதிர்ச்சியடைந்தாள். நீ யார்? என் கணவர் எங்கே என்று பயத்துடன் கத்தினாள். பாத்திமா, நான் தான் உமர் என்று அவர் அமைதியாக கூறினார். அவளால் நம்ப முடியவில்லை. உன் இதயத்தை சோதிக்க வேண்டி நான் முதியவர் வேடம் தரித்தேன் என்று அவர் விளக்கினார். உண்மையில் உமர் ஒரு இளைஞராக இருந்தார். தன் வாழ்க்கையில் உண்மையான காதலை தேடியவர். அவர் தொடர்ந்தார். உன் கருணையை பார்த்துதான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். ஒருமுறை நீ ஒரு முதியவரை, என் தாத்தாவை உதவி செய்தாய். அவர் உன் கருணையைப் பற்றி என்னிடம் கூறினார். அவருடைய கடைசி ஆசையாக இருந்தது நான் உன்னை திருமணம் செய்ய வேண்டும் என்று. பாத்திமாவின் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. எல்லாம் தெளிவாகியது. உமர் அவளை காதலித்தார். அவளுடைய இதயத்தின் நன்மையே அவரை ஈர்த்தது. உன் தோற்றம் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் உன்னை காதலிக்கிறேன் உமர் என்று அவள் கூறினாள். அவர்கள் கட்டிப்பிடித்தனர். கண்ணீரும் மகிழ்ச்சியும் ஒன்றாக பாய்ந்தன. பாத்திமாவின் வாழ்க்கை மாறியது. உமருடன் அவள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாள். அவர்களின் கதை உண்மையான காதலுக்கும் கருணைக்கும் ஒரு அடையாளமாக மாறியது.